வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். தெரியாது. எனது தெரியாது, அதனால தெரியும். அப்போ குழந்தைக்கு தெரியாது. குழந்தைக்கு கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் தெரியட்டு நல்லா இருக்கட்டும். ஆனால் லைட்டு கீட்டில் வச்சு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் தானே போட்டுக்கிடணும் தானே. அப்போ குழந்தைக்கு தெரியாது. தெரியாது அப்படிங்கிறது தெரியாது குழந்தைக்கு. தெரியாது அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியாது. தெரியாது அப்படிங்கிறது பைத்தியத்துக்கும் தெரியாது. ஞானிக்கு தெரியாது அப்படிங்கிறது தெரியும். தெரியாது அப்படிங்கிறது தெரியும். இந்த தெரியாது அப்படிங்கிறத தெரியறதுக்கு தான் இந்த பிறகு. தெரியாது அப்படிங்கிறத தெரியறதுக்கு தான் இந்த மாதிரி. என்னடா இது தெரியாது அப்படிதான் இருக்கு. நம்மளை சுற்றி தெரியாது ஆனால் தெரியும். இதை தான் கண்டுபிடிக்கணும். இதை தான் கண்டுபிடிச்சு கோயிலை சுட்டு விட்டாங்க. அப்போ மனிதன் தெரியும் அப்படிங்கிற நூலாக உருவாக்கி வச்சிருக்கான். மனிதன் தெரியும் அப்படிங்கிற நூலாக உருவாக்கி வச்சிருக்கான். தெரியாது தெரியும் அப்படிங்கிற நூலை உருவாக்கி வைக்கல. அதை உருவாக்கி வச்சதுதான் கோயில். அப்போ நூல் எல்லா நூலையும் உருவாக்கலாம். நூல்னா என்ன? புக்கு சரிதானா? அப்போ எல்லா நூலையும் உருவாக்கின மனிதன் அன்பு நூலை விட்டுட்டான். அன்பு நூலை விட்டுட்டான். வந்தது எதுக்கு? அன்பு நூல். அன்பு நூல் எங்கே இருக்கு? எனக்குள்ளே இருக்கு. எனக்குள்ளதை நான் எடுத்துட்டேன். இப்போ உனக்குள்ளதை பார்க்க. எல்லா நூலையும் உருவாக்கின இந்த உடம் பூ அப்படிங்கிறத மலரும். இந்த நூலை, இந்த மலர்ந்த பூ, இந்த உடம்புங்கிற நூலை பூ நூலா படிக்கணும். பூ நூலா படிக்கணும். அப்போ இந்த உடம்பு, மலர்ந்த உடம்பு ஞான மலர். ஞான மலர். அதனால இது உடம்பு இது ஒரு பெரிய புக்கு. இந்த புக்கை ஆராய்ச்சி பண்ணி தான் கோயிலை கட்டிடணும். அப்போ மரணம் இருக்கு, சமாதி இருக்கு. நூலை ஒழுங்கா படிக்கணும். எந்த நூலை படிக்கணும்? இப்போ நூலுன்னா என்ன? நீங்க உருவாக்கி வச்சிருக்க நூல் அத்தனையும் புறநூல். பூநூல் இல்லை, அது புறநூல். அப்போ புறநூல் செல்லை கண்டுபிடிக்கும், கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கும், டிவியை கண்டுபிடிக்கும், இந்த என்ன எல்லாமோ கண்டுபிடிக்கும். இது எல்லாம் இந்த உடம்பு தான் கண்டுபிடிச்சிருக்கிறத விட்டுரும். இந்த உடம்பு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்குது அப்படின்னு விட்டுரும். அப்போ கண்டுபிடிச்சி சொல்லி கோயில்னா என்ன அப்படின்னு. அப்போ கோயிலில் வேறொருத்த வந்துட்டு வேறொரு நூலை போட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? மனிதனை கீழே கொண்டு போயிட்டான். நான் தான் வசதி. அவனை தாழ்த்திட்டான். அவனுக்கும் தெரியாது
குழந்தையானால் தான் தெரியும். பூநூலை குழந்த மனசுக்கு கொண்டு போனால் தான் அந்த உடம்ப தெரியும். அதனால் கருவறைக்கு போய் பார்க்கணும்னு கருவறை தேடி ஓடிக்கிறோம். கருவறை நீ தான், நீ இருக்கும் இடமே, நான் இருக்கும் இடமே கருவறை. அப்போ மனிதன் தேடி வந்து விட்டான். அதுக்கும் ஆணவத்தில் ஜாதி மதத்தால் என்ன செஞ்சிட்டாங்க, இதை கல் சாத்தான் அப்படின்ட்டான். அது 2 பேர் கூடையில் கலந்து குழப்பிட்டு கிடக்காங்க. அதுவும் பூநூல் எடுக்கலை, அதுவும் நூலாக வச்சிருக்கு. இங்கே நூலை ஆழமாக சொல்லிட்டு போயிட்டான் இந்த கூட்டத்தில். இது மத கூட்டம் இல்லை, இது இந்து கூட்டம். இந்து கூட்டத்தில் இது சைவக்கிளை. இந்த சைவக்கிளையில் என்ன செய்தான், கண்டுபிடிச்சி ஆழமாக அடிச்சுட்டு போயிட்டான். அப்போ பூநூலை கண்டுபிடிச்சது இது திருமூலர் ஆழமாக அடிச்சுட்டு போயிட்டார். அந்த நூலை இங்கே வச்சுட்டா வேலை முடிச்சிட்டு எல்லாரும் மலமலான்னு எடுத்துகிட்டு வருது. இப்போ இது பூநூலாக வருது, இது புது நூலாக வருது, இது சொர்க்க நூலாக வருது, அன்பு நூலாக வருது, கருவறை நூலாக வருது, வெட்ட வெளி நூலாக வருது. இப்போ நூல்னா என்ன, பூனா என்ன, நூலுன்னா என்ன, எந்த நூலை படிக்கணும்? இது களி புலியை உடைச்சிட்டு வருது. மரணத்தை ஜெயிச்சா தான் அந்த பூநூலை எடுக்க முடியும். சிம்மநாத்துக்கு நூலை போட்டுட்டு அதைத்தான் அப்படி ஏற்றத்தாழ்வு வச்சனால தான் பெரியார் என்ன செஞ்சிட்டாரு, ஐயோ எல்லா மனிதனும் கோயிலுக்கு போகலாம் ஐயா, என்ன ஏற்றத்தாழ்வை பார்க்க, நீ வசதி நான் வசதி அப்படின்னு அவர் அதனால என்ன செஞ்சாரு, எல்லாரையும் போட்டுனாரு. இப்போ அவங்கள வேற பார்க்க வேண்டியிருக்கு. இல்லையா சொன்னா சும்மா கல் மண்ணுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு அவனும் ஆராய்ச்சி பண்ணல. அவர் பெரியாரு எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க, அந்த மனிதன் உயர்ந்த மனிதன். பின்னால் வந்தவங்க அவருக்கு சொல்லிட்டு போனது எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், கடவுள் இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அதை சொன்னார். அவர் கடவுள் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவர் போகல, நிற்கவும் இல்லை. ஏற்றத்தாழ்வு மனிதன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சார், அவ்வளோதான். அதனால் அவர் நல்ல மனிதன். ஏற்றத்தாழ்வு உடைச்சிடலாம், அப்படி தானே? ஏற்றத்தாழ்வு உடைச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். அவர் காலத்தில் செல்லு இல்லை, பெரியார் காலத்தில் செல்லு இல்லை, டிவி இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, வேறு என்னெல்லாமோ கண்டுபிடிச்சி என்னெல்லாமோ வச்சுருக்கு. எங்கே இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை, உங்கள் உலகத்தை பாக்கிய நான் என் உலகத்தில் இருந்து உங்கள் உலகத்தை பார்க்கேன். என் உலகம் அன்பு உலகம். இந்த அன்பு உலகத்தில் எல்லா மனிதனும் தேடி வந்தான். இதில் அங்கேயும் குழப்பத்தை உருவாக்கி போட்டுட்டு வம்பாக்கிட்டாங்களே. பிறகு கவிஞன் வாரான், அவன் பாட்டு கண்டமானி அவன் எழுதி போட்டு அவனை புறந்தான். புறநூல் தான் அதில் எழுத முடியுது, அகநூலை எழுத முடியல. அப்போ அகநூலுக்கு எவன் எடுக்கானோ அகநூலை, அப்போ அந்த உடம்பு மலர்ந்தது. அப்போ அந்த உடம்புக்கு ஞானம் மலர். ஞானம் மலருக்கு அதுக்கு பிறகு மலர்லாம் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இவன் குரு பூநூல் எடுத்தவன். உங்களுக்கும் பூநூல் இருக்குன்னு சொல்லவான். உங்களுக்கும் ஒட்டுமொத்த உலக மனிதனுக்கும் பூநூல் இருக்கு. அதில் ஜாதி மத வேறுமை பார்க்காம கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புதவங்க எது அவன் என்று அணுவும் அசையாது. அப்போ அதை நீ ஆராய்ச்சி பண்ணி இந்த மனிதன் ஏதோ சொல்ல வரானா, 10 வாயை வச்சுக்கிட்டு இங்கே இருந்து அங்கே சண்டை போடுது, அங்கே இருந்து சண்டை போடுத, வாய் வார்த்தையில் நீங்கள் எரியா, நீங்கள் தான் எழுதிய கணக்கை புரியுதா உங்களுக்கு? தப்பு தப்பாக அங்கே எழுதி பிறக்கி போட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, தப்பு ஏன் நடக்கு? கடவுள் இல்லைன்னு சொல்லுதாம நீ சரிப்படுத்து, இல்லை கடவுள் இருக்குன்னு சொல்லுதவன் சரிப்படுத்து, இல்லைன்னா நான் பேசுறது கேளு. 10 வாயோடலாம் இங்கே வரப்படாது. இங்கே வந்தால் வாயே இல்லாமல் ஆக்கிடுவேன், வாயை உடச்சிருவேன். ஏன்னா வாய் அது நல்ல வாய் இல்லை, அது இங்கேருந்து கல்ல வண்டி அங்கே எறியலாமா? அவன் மோசம், இவன் மோசம், பாம்பளை மோசம், பொம்பளை மோசம். இதான் ஏன் புக்கு சொல்லி கொடுத்துச்சு, இதான் கோயில் சொல்லி கொடுத்துச்சு. இப்போ பூநூல்
இப்படி இருக்கு. இது நல்ல நூல், ஒழுக்க நூல், நீதி நூல், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீதி சொல்லும். மனிதன் விசேஷம் அப்படின்னு பார்த்தாச்சு. பார்த்துட்டு பார்த்தா பாட்டி சொல்லுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது, இப்போ தெரியும். 5 தான் படிச்சிருக்கு. படிப்பு என்ன? 5. படிக்கும்போது எந்த விவரமும் கிடையாது. 5 படிக்கலையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னால் படிக்கும்போது என்ன சூழ்நிலை இருந்தது உங்களுக்கு தெரியும். 5ஆம் கிளாஸ் படித்தா என்ன தெரியும்? ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அப்படி போய் வேலைக்கு அப்படி இப்படின்னு போயாச்சு. போயிட்டு அது பல வேலை கஷ்டம் துன்பம் அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்த்து ஏறி மிதித்து அடிபட்டு நொந்து நூலாகி. ஆமாம், ஆனால் எல்லாத்தையும் பழகும். எல்லா ஜாதி மதம் பார்க்காம இறைவன் என்ன அப்படி பழக வச்சுட்டான். ஆமாம், முஸ்லீம் மதத்தை கிறிஸ்டின்கிட்ட. ஆனால் அவங்க என்ன எப்படி பார்க்காங்கன்னு எனக்கு பெருசுப்படுத்த மாட்டேன். நான் எல்லாரையும் மதிப்பேன் சாதாரணமாகவே. அதுக்கு பிறகு இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னாலும் இப்போவும் அவங்ககிட்ட யார்கிட்டயா பேசினா அப்படிலாம் கேட்க சூழ்நிலை. ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி கடவுள் இல்லைன்னு சிக்கிக்கிட்டாங்களோ, கடவுள் இருக்குன்னு சிக்கிக்கிட்டாங்க. அங்கங்கே சிந்திக்கணும். நீ தான் சிந்திக்கணும். மனிதன் வந்து சிந்திக்கணும். நீ தான் பேசுத, நீ தான் சிந்திக்க. அப்போ ஒரு பாட்டி வந்து கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பெறுத்தல இது எதுக்கு சொன்னாங்க? அவ்வளோதான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லான்னு சொல்ல வேண்டாம். ஏன் சொன்னாங்க? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே. ஏன் சொன்னாங்க? யாதும் ஊரே யாவரும் கேள், தீதும் நன்றும் தீதும் நன்றும் தீதும் நன்றும். மண்டையில் உரைக்குமா இவனுக்கு? அது கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் தீதும் நன்றும் ஏன் துன்பம் தவிர நீங்கள் எல்லாருமே ஒரே புக்கில் பார்த்துடலாம். ஒட்டுமொத்த உலகத்தையும் குழந்தை பைத்தியம் நான் 3 பேரும் தான் வேறு. பாக்கி எல்லாரும் ஒரே துன்பம் துயரம் இதுதான் இருக்குது. மனித பிறவினா இப்படி தான் இருக்குன்னு கவிஞனும் அடிச்சுட்டு போயிடும். பல பாட்டு சோக பாட்டெல்லாம் எழுதி இரவும் வரும் பகலும் வரும் இரவும் உலகம் போன்றது அந்த பாட்டு கேட்புன்னு நினச்சேன். அப்போ கவிஞன் என்ன செய்தான்? கவிஞன் தான், ஞானி கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் உள்ளேருந்து ஊற்று இருக்குது. கவிஞன் காதல் பண்ண, நீங்கள் லவ் பண்ணாலே உங்களுக்கு காதல் வரும். எங்கேருந்து வந்துச்சு? யார் அனுப்புனா? ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆள் கட்டையாக கிடக்கார, அது உள்ள பேசிக்கிட்டே இருந்தது. கட்டையாக கிடக்கு, பேச்சங்க எங்கே போச்சு? அது அதோட முடிச்சுட்டு போயிடுது. அப்போ இங்கே சொல்லிட்டு போயிட்டான், மரணம் இருக்குது, அடுத்து சமாளிட்டு. மரணத்தை ஜெயிக்கணும். உன் நூலை நீ படிக்கணும். பூ நூல் எடுத்து படிக்கணும். உன் உடம்பு பெரிய ஒரு நூல். இந்த உடம்பை படிக்கிறது தான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அச்சில் போட்டு செஞ்சுருக்கு. கைரேகை ஒரே குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வேற செஞ்சவன் யாரு? அதுதான் உங்களுக்கு. அது வெட்ட வெளியாக இருக்குது. அப்படி இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது, சூன்யமாக இருக்குது, ஆகாயமாக இருக்குது. அது இல்லாத இடமே இல்லை. அதுக்குள்ளே தான் எல்லோரும் நடமாடிக்கிட்டு. சரிதானே? அதை கண்டுபிடிக்கிறது தான் சீக்ரெட். அதை கண்டுபிடிச்சிட்டுனா பேரின்பம். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஆணவத்தை எடுத்து போட்டியோ அங்கங்கே தப்பாக ஓடுது. இருக்காரா இல்லையா? அவருக்கு சார்ந்து இருக்கார். மற்ற ஜீவரேசியெல்லாம் தப்பு பண்ணுதா? அது வேலையை அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்யுது. மனிதனுக்கு மட்டும் கொஞ்சம் 6 அறிவு, கொஞ்சம் ஒரு அறிவு கூட கொடுத்து நீ சிறப்பாக அந்த பூமி பந்தில் நல்லா விளாண்டுட்டு இனிய தேடு அப்படின்னு ஒன்று தான் அவன் கண்டுபிடிக்கான். கல்லை கும்பிட்டு, மண்ணை கும்பிட்டு, தண்ணியை கும்பிட்டு, நீரை கும்பிட்டு, நெருப்பை கும்பிட்டு, இப்படி ஒன்று கும்பிட்டு தான் ஒன்று கண்டுபிடிச்சி வெட்ட வெளியை கண்டுபிடிச்சிட்டு தான் அதை சொல்லி வச்சுட்டு போகிறான். வெட்ட வெளி அப்படின்னா புத்தர்லாம் வெளியே ஓடி போய் பார்த்துட்டு சூன்யமாக இருக்குது, கடவுள் சூன்யமாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டம் அவங்கெல்லாம் பட்டு. நம்ம அப்போ நான் வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா அப்படிலாம் சீக்கிரம் வர முடியல. அது ஒரு காலகட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் குயிக்காக வந்தேன் அப்படின்னா போன திருப்பு ரொம்ப அதில் அடி நொந்து நூலாகி இல்லாமல் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வரேன். இப்போ எல்லாத்தையும் பார்க்க எல்லாரும் நான் தான், யாரையும் ஏசாதியோ
நான் தான் நீ, நீ தான் நான். உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணுதான். அதனால பூநூலை எடுத்து படிங்க. தெரியாதுங்கிறது தான் புரிஞ்சு வச்சுக்கணும். தெரியுங்கிறது தான் இங்கே எல்லாத்தையும் இருக்கு. யாரை கேளு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு ஆன்மீகம். புறம் சுத்தினவன் தெரியாது, பூநூல்னா அவனுக்கு என்னென்ன தெரியாது. அதெல்லாம் ஆன்மீகம். இந்த பூநூல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நூலை படிங்க. இந்த நூலை பார்த்துக்கிட்டே வாங்க, தானாக புரிஞ்சிடும். சரிதானா? நல்லா இருங்க, மகிழ்ச்சி அறிங்க, கொண்டாட்டம் அறிங்க, என்று முன்புடன். அன்பே சிவம். நல்லா இருக்கானான்னு பார்க்காத, பின்னலை எது அதை அழுக்கு ஓட்டியிருக்கான்னு பார்க்காத, என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னா பூநூல் போச்சு. பூநூல் விட்டுருவேன். அதனால் பார்க்காத, என்ன வேட்டி உடுத்திருக்கான்னு பார்க்காத. மானம்னு ஒன்று இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு, அதனால வேட்டி. சரிதானா? அவன் தந்தது எனக்கு வேற பட்டையும் தரல, கொட்டையும் தரல, தொப்பியும் தரல, சரி ஒன்றும் தரல. அப்படிதானே? அதுக்கப்புறம் மனிதன் உருவாக்கி இப்படி இருக்குது. அப்போ இதில் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். இதில் ஏதாவது குறை இருக்கா, குழப்பம் இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நூலு தான் விசேஷம். சரிதான்? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க என்று முன்பு. அன்பே சிவம். நன்றி.